Hello all, welcome to Aram'S Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல economy topics and news last week பார்க்கலாம். First, as usual, நம்ம list of topics பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏன் அந்த டாபிக் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் உள்ள போய் டீடைல்டா பேசலாம். ஓகே, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இவங்க வந்து 7th ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் windfall tax, சென்டர் கட்ஸ் windfall tax on domestic crude oil produce ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் crude oil மேல வர windfall tax வந்து சென்டர் கட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. அதனால நம்ம windfall taxனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வதவன் போர்ட், பிரைம் மினிஸ்டர் வந்து வதவன் போர்ட்டுக்கான ஃபவுண்டேஷன் லே பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. அதனால நம்ம வதவன் போர்ட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நவரத்னா ஸ்டேட்டஸ், 4 பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம நவரத்னா ஸ்டேட்டஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் பாஸ் கீ சர்வீஸ், மாஸ்டர் கார்டு வந்து பேமெண்ட் பாஸ் கீ சர்வீஸ் லான்ச் பண்றதுக்காக இந்தியான்னு சூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. அதனால நம்ம பேமெண்ட் பாஸ் கீ சர்வீஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். As I already said you in previous videos, நம்ம நேம்லயே எவ்வளோக்கு எவ்வளோ டெசிஃபர் பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் பேமெண்ட் பேங்க், ஸோ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? அண்ட் இது வந்து 100% ஈக்விட்டி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அண்ட் இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. அண்ட் இவங்க விஷன் பாத்தீங்கன்னா டு பில்ட் த மோஸ்ட் ஆக்சசிபிள், அஃபோர்டபிள் அண்ட் ட்ரஸ்டட் பேங்க் ஃபார் த காமன் மேன். காமன் மேனுக்கு ஒரு ஆக்சசிபிள், அஃபோர்டபிள் அண்ட் ட்ரஸ்டட் பேங்க் வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி தான் இந்த போஸ்ட் பேமெண்ட் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. எப்போ? 2018ல. And under which ministry? Ministry of Communication. Which department? Department of Post. And it is 100% in the 100% equity owned by government. ஓகேங்களா? And இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. அண்ட் எதுக்கு இவங்க வந்திருக்காங்க? நம்ம வந்து ஒரு காமன் மேனுக்கு அஃபோர்டபுளா, ஆக்சசிபிளா இருக்கிற ஒரு பேங்க் கொண்டு வரணும்னு சொல்லி தான் இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அண்ட் நம்ம இது படிக்கும்போது நம்ம இந்த பேமெண்ட் பேங்க் அண்ட் ட்ரெடிஷ்னல் பேங்க்கான டிஃபரன்சஸ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பேமெண்ட் பேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இட் கேன் ரைஸ் டிபாசிட்ஸ் ஆஃப் அப் டு ₹1 lakh. இவங்களுக்கு அந்த லிமிட் இல்ல. தே கேன் ரைஸ் டிபாசிட்ஸ் and there is no limit for raising that deposits, whereas for payment bank நீங்க பாத்தீங்கன்னா இவங்களோட டிபாசிட்ஸ்க்கு வந்து there is a limit. And இங்க வந்து இவங்க they cannot offer loans. Payment banks cannot offer loans. They cannot issue credit cards. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்னு என்னன்னா இவங்க மோஸ்ட்லி they are technology driven and இவங்க வந்து they cannot set up subsidiaries to undertake non-banking financial services. ஓகேங்களா? அண்ட் இந்த பேமெண்ட் பேங்க்ல நார்மலா நம்ம ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ்ல என்ன சொல்றோம்? நம்ம வந்து அந்த அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னா மினிமம் பேலன்ஸ் சொல்லி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவோமா? ஆனா இந்த பேமெண்ட் பேங்க்ல கஸ்டமர்ஸ் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்ற நெசசிட்டி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ட்ரெடிஷ்னல் பேங்க்ல கண்டிப்பா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அவங்க லோன்ஸ் கொடுக்கலாம், கிரெடிட் கார்ட்ஸ் கொடுக்கலாம். அண்ட் டெக்னாலஜி ட்ரிவனா இருக்கணும்னு சொல்லி மேண்டேட்டரி கிடையாது. இவங்க சப்சிடரிஸ் ஆல்சோ தே கேன் செட் அப். ஸோ பேமெண்ட் பேங்க்ஸ் cannot issue loans, cannot issue credit cards, cannot offer loans. இன்னொன்னு என்ன? இவங்க பேமெண்ட் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்ற மேண்டேட்டரி கிடையாது. அண்ட் இவங்க வந்து சப்சிடரி செட்டப் பண்ண முடியாது. Whereas traditional bank, they can issue credit cards, they can issue loans. ஆனா மினிமம் பேலன்ஸ் ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ்ல கண்டிப்பா நீங்க மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அவங்க சப்சிடரிஸ் கூட நீங்க இங்க ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் கேன் செட் அப். ஓகேங்களா? And then payment banks and small finance banks kana difference also you should know. நம்ம ஆல்ரெடி படிச்சோம். பேமெண்ட் பேங்க்ஸ் ஓட விஷனே என்ன? To have most affordable, accessible and
trusted bank ன்னு சொல்லி for a common man. அப்படின்னா எதுக்கு? to promote financial inclusion. so எங்களோட ஃபோக்கஸே வந்து to promote financial inclusion. whereas small finance banks ஓட ஃபோக்கஸ் என்ன? small and mid size enterprisesக்கு வந்து banking services provide பண்றதுக்காக தான் வந்தது தான் small finance banks. and small finance banks ஓட main focus என்ன? to provide banking services for small and mid size enterprises. ஓகேங்களா? payment banks நம்ம ஆல்ரெடி படிச்சோம், can accept deposits up to rupees 1 lakh. இவங்க வந்து there is no limit. ஓகேங்களா? and payment banks cannot lend to anyone, cannot offer loans and படிச்சோமா? இவங்க வந்து can lend, ஆனா இவங்க largely they will lend to farmers and small and mid sized enterprises. ஓகேங்களா? பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது, ஆனா ஏடிஎம் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணலாம். ஓகேங்களா? இவங்க small finance banks, they are like traditional banks, they can issue ATM, debit and credit cards as well. பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து லோன்ஸ் கொடுக்க முடியாது, இவங்க வந்து லோன்ஸ் கொடுக்கலாம், ஆனா கிரைட்டீரியா தெரிஞ்சுக்கோங்க. they should ensure that 50% of loans are in form of advances of up to rupees 25 lakhs. அவங்க கொடுக்கிற லோன்ஸ்ல 50% of loans வந்து they should be in the form of advances up to 25 lakhs. ஓகேங்களா? அவங்க கொடுக்கிற டோட்டல் லோன்ஸ்ல 50% of loans should be in the form of advances up to 25 lakh rupees. ஓகேங்களா? அண்ட் இவங்க பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து ரெமிட்டன்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலாம், இவங்களும் ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேங்களா? இவங்க they can distribute financial services like mutual funds, அண்ட் இவங்க கூட they can distribute financial services like mutual funds. ஓகேங்களா? Please note the key differences between payment banks and traditional banks, payment banks and small finance banks. Payment banks nale they cannot offer loans, they cannot issue credit cards, they cannot set up subsidiaries, whereas they can distribute financial services and they can give ATM cards and debit cards, and avanga they can accept deposits up to 1 lakh rupees. Okay, please know the key differences. அதுக்கப்புறம் windfall tax. You should be knowing about the windfall tax. windfall tax nale unexpected or unprecedented or external events நடந்து ஒரு unexpected and unprecedented profits உங்களுக்கு வந்தா அதுக்கு மேல போடுற tax தான் என்ன சொல்றோம்? windfall tax. ஓகேங்களா? சோ கிளியர்? இந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட்ல நிறைய ஆயில் கம்பெனிஸ்க்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்பிரசிடென்டட் ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா? சோ அந்த டைம்ல windfall tax வந்து ரொம்பவே பேசப்பட்டிருக்கு, அண்ட் ஈவன் நவ் த டாபிக் இஸ் பீன் இன் டிஸ்கஷன். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி அன்எக்ஸ்பெக்டட் ஆர் அன்பிரசிடென்டட் ஈவெண்ட்ஸ் நடந்து ஒரு ப்ராஃபிட் வந்தா அந்த ப்ராஃபிட் மேல நம்ம போடுற டாக்ஸ் தான் என்ன சொல்றோம்? windfall tax. ஓகேங்களா? இதனால பெனிஃபிட்ஸ் என்ன? இட் வில் பூஸ்ட் கவர்மெண்ட் ரெவென்யூ. ஓகேங்களா? அண்ட் இதனால வந்து நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ப்ராடன் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் சர்வீசஸ் வந்து நம்ம we can enhance, அண்ட் வந்து இந்த windfall tax வந்து வந்த இன்கம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? we can invest in other things like gold deposits அந்த மாதிரி, and we can repay the interest bearing amounts. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ப்ராஃபிட். கரெக்டா? ஸோ இந்த ப்ராஃபிட் கவர்மெண்ட் அந்த டாக்ஸ் கவர்மெண்ட்க்கு வரும்போது இந்த கவர்மெண்ட் என்ன செய்யலாம்? ஒன்று வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ப்ராடன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சோஷியல் சர்வீஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போய் கோல்டு அந்த மாதிரி வாங்கி அங்க போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல என்ன செய்வாங்க? இன்ட்ரெஸ்ட் பேரிங் அமௌண்ட்ஸ் இருக்குமா, அந்த கன்சியூமர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு நம்ம ரீபே பண்ணிடலாம். ஓகேங்களா? so that we can save that interest. so இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். so windfall tax has many benefits. ஆனா ஒன்னு என்னன்னா நம்ம பிளான் பண்ணி இது பண்ண முடியாது. ஓகேங்களா? எதுக்குன்னா இதுல நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு, அண்ட் இட் இஸ் பேசிக்கலி ரெட்ரோஸ்பெக்டிவ். கரெக்டா? ஏன் இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? அன்எக்ஸ்பெக்டடா ஒரு அன்பிரசிடென்ட் ப்ராஃபிட்ஸ் வரும்போது அதுக்கு மேல போடுற டாக்ஸ் தான் windfall tax சொல்றோம். இது வந்து நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ப்ராஃபிட் கிடையாது. கரெக்டா? சோ அப்படின்னா என்ன? அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை பத்தி பிளான் பண்ண முடியும். கரெக்டா?
So and uncertainties வந்து இந்த windfall taxல இருக்கா? Okay, so that is one of the negative thing. இல்லனா மத்தபடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறையவே செய்யலாம். Okay, and then Vadavan port. ஓகேங்களா, அதோட லொகேஷன் பார்த்துக்கோங்க, மகாராஷ்டிரால இருக்கு. and this is being developed as a joint venture by Jawaharlal Nehru Port Authority and Maharashtra Maritime Board. ஓகேங்களா, and it is slated to be the 13th major port of India. ஓகேங்களா, so இது வந்து யாரோட ஜாயிண்ட் வெஞ்சர் தெரிஞ்சுக்கோங்க, ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி அண்ட் மகாராஷ்டிரா மேரிடைம் போர்டு. ஓகேங்களா, ப்ளீஸ் நோ த மேஜர் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் லொகேஷன்ஸ். இது தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் தென் இந்தியாவோட கோஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 7516.6 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்களா, and Ministry of Ports, Shipping and Waterways படி 95% of India's trading by volume and 68% of India's trade by value is done through maritime transport. ஓகேங்களா, fine. and இது வந்து 13 மேஜர் போர்ட்ஸ் வச்சு நம்ம பண்றோம். அதுல 12 வந்து கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் 1 வந்து பிரைவேட். ஓகேங்களா, அண்ட் இப்போ நம்ம என்ன செய்யறோம், ஸோ இவ்வளோ வால்யூம் அண்ட் இவ்வளோ வேல்யூ ஆஃப் நம்ம ட்ரேட் வந்து we are doing it through maritime transport. 95% of India's trade by volume and 68% of India's trade by value நம்ம வந்து maritime transport மூலியமா தான் பண்றோம். ஓகேங்களா, அதுல 13 மேஜர் போர்ட்ஸ் தான் இது வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா 2015ல நம்ம வந்து இந்த போர்ட்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணணும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லி அப்பதான் இந்த எஃபெக்டிவா இந்த ட்ரேடிங் வந்து நம்ம கொண்டு போக முடியும்னு சொல்லி அந்த போர்ட்ஸ் மாடர்னைசேஷன் அண்ட் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக சாகர் மாலா ப்ராஜெக்ட்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் நேஷனல் மேரிடைம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எதுக்கு, இந்த போர்ட்ஸ்னு வந்து நம்ம மாடர்னைஸ் பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹான்ஸ் பண்றதுக்காக வந்த ப்ரோக்ராம்ஸ் தான் சாகர் மாலா ப்ராஜெக்ட் அண்ட் நேஷனல் மேரிடைம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா, காமராஜர் போர்ட் லிமிடெட் மட்டும்தான் பிரைவேட். ஓகேங்களா, இது தடவை எக்ஸப்ட் திஸ் எவ்ரி போர்ட் இஸ் மேஜர் போர்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் அட்மினிஸ்டர்டு தான். ஓகேங்களா, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பிரைவேட்டோட பார்ட்டிசிபேஷன் கூட போர்ட்ஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அண்ட் நீங்க மேஜர் போர்ட்ஸ் அண்ட் மைனர் போர்ட்ஸ் பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் கமெண்ட் டவுன் இன் த கமெண்ட் செக்ஷன் எவ்வளோ மைனர் போர்ட்ஸ் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி. ஓகேங்களா, அண்ட் தென் நவரத்னா ஸ்டேட்டஸ். Indian government accords Navaratna status to top tier public sector undertakings. ஓகேங்களா, and these organizations are authorized to undertake substantial investments up to 1000 crores without approval from the center. ஓகேங்களா, நவரத்னா ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுப்பாங்க, டாப் டயர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு வரணும்னா முன்னாடி நம்மளுக்கு மினி ரத்னா ஸ்டேட்டஸ் இருக்கணும். ஓகே, எந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு முன்னாடியே மினி ரத்னா ஸ்டேட்டஸ் கேட்டகரி 1 இருக்குமோ அவங்க தான் வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ்க்கு எலிஜிபிள். ஓகேங்களா, அண்ட் இவங்களுக்கு வந்து எக்ஸலண்ட் ஆர் வெரி குட் ரேட்டிங் இருக்கணும் இந்த பிஎஸ்யூஸ்க்கு. ஓகேங்களா, நவரத்னா ஸ்டேட்டஸ்க்கு அவங்க எலிஜிபிளா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவங்க மினி ரத்னா கேட்டகரி 1ல இருக்கணும். அண்ட் அவங்க வந்து வெரி குட் ஆர் எக்ஸலண்ட் ரேட்டிங் அவங்களுக்கு வந்திருக்கணும். அண்ட் அவங்களுக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் நம்ம கொடுத்தோம்னா அப்புறம் அவங்க வந்து 1000 crores வரைக்குமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து they can undertake without approval from the center. ஓகேங்களா, அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த 6 பெர்ஃபார்மன்ஸ் பெராமீட்டர்ஸ்ல அவங்களுக்கு நவரத்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் வரணும்னா இந்த 6 பெர்ஃபார்மன்ஸ் பெராமீட்டர்ல காம்போசிட் ஸ்கோர் வந்து 60 or above வரணும். ஓகேங்களா,
ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க மினி ரத்னா கேட்டகரி 1 இருக்கணும். அவங்களுக்கு வந்து மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் படி they should have that excellent or very good rating. And இந்த 6 பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ல காம்போசிட் ஸ்கோர் வந்து 60 or above இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் வரும். And this indicates that they are top tier PSUs and they are eligible to undertake investments up to 1,000 crores without approval from the center. ஓகேங்களா? அந்த 6 பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் பார்க்கலாமா? நெட் ப்ராஃபிட் டு நெட் வர்த் பார்ப்பாங்க. மேன் பவர் காஸ்ட் டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீசஸ் பார்ப்பாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்ப்பாங்க. ப்ராஃபிட் டு டர்ன் ஓவர் பார்ப்பாங்க. ஏர்னிங் பர் ஷேர் பார்ப்பாங்க. இன்டர் செக்டரல் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இந்த 6 பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் வச்சு தான் ஸ்கோர் கால்குலேட் பண்ணி அந்த ஸ்கோர்ல 60 or above இருந்தா உங்களுக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ், தட் இஸ் ஃபார் PSUs நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? And please know the difference between மினி ரத்னா, நவரத்னா and மகாரத்னா. மினி ரத்னா இந்தாதான் நவரத்னா ஆக முடியும், நவரத்னாவை இந்தாதான் மகாரத்னா ஆக முடியும். இந்த டிஃபரன்சஸ் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் நோட் டவுன் அண்ட் கீப் ரிவைசிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பேமெண்ட் பாஸ் கீ சர்வீஸ். இது வந்து டு மேக் இட் சிம்பிள், நம்ம நார்மலா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோமா, ஆர் பீட் இன் எனி ஃபார்ம், இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்டா வந்து ஓடிபி மூலியமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஓடிபி மூலியமா பண்ணும்போது வந்து ஆன்லைன் ஸ்கேம்ஸ் வந்து நிறையவே நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபிஷிங், இன்டர்செப்ஷன் ஆஃப் மெசேஜஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃபிஷிங்னா என்ன? இது வந்து ஒரு ஃப்ராடுலன்ட் ப்ராக்டிஸ். இதுல என்ன செய்வாங்க, ஒரு ரெப்யூட்டபிள் கம்பெனி வந்து மெயில் அனுப்புற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயில் அனுப்பி உங்ககிட்ட வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்குவாங்க. அதை வச்சு ஃப்ராடுலன்ட் ப்ராக்டிசஸ்ல இன்வால்வ் ஆவாங்க. அதுதான் என்ன சொல்றோம், ஃபிஷிங் சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஓடிபி மூலியமா நம்ம பேமெண்ட்ஸ் பண்ணும்போது நிறைய ஆன்லைன் ஸ்கேம்ஸ்க்கு வந்து there is a chance and many scams have been reported as well. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக நம்ம பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் கொண்டு வரணும். இங்க வந்து நம்ம பேமெண்ட்ஸ் அப்ரூவல் பண்ணணும்னா either ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஷியல் ஸ்கேன்ஸ். ஓகேங்களா? இது வந்து நீங்க போய் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டாதான் ஆர் உங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் உங்க ஃபேஸ் வந்து ஸ்கேன் ஆனாதான் இங்க வந்து பேமெண்ட் அப்ரூவ் ஆகும் அண்ட் டிரான்சாக்ஷன் வில் பி கம்ப்ளீட்டட். ஸோ தட் இங்க வந்து ஆன்லைன் ஸ்கேம்ஸ்க்கு வந்து சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லி பேமெண்ட் பாஸ் கீ சர்வீஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தே யூசஸ் டோக்கனைசேஷன் ஆஸ் வெல். நம்ம முன்னாடி வீக் எக்கானமில படிச்சிருப்போம், இந்த டோக்கனைசேஷனும் இங்க யூஸ் பண்றாங்க. ஸோ தட் நம்ம டீடைல்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு ஷேர் ஆகாம நம்ம டீடைல்ஸ் வந்து செக்யூர்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி ஓடிபி எலிமினேட் பண்ணி பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் கொண்டு வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல செக்யூர் ஆக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபேஷியல் ஸ்கேன்ஸ், பின் இந்த மாதிரி வச்சு டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க இந்த பேமெண்ட் பாஸ் கீ சர்வீஸ்ல. ஓகேங்களா? ஸோ வில் கோ ஃபார் குவிக் ரிவிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிச்சோம், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். ஓகேங்களா? இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் இட்ஸ் ஈக்விட்டி இஸ் 100% owned by கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அண்ட் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. அண்ட் அவங்களோட விஷன் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபிள், ஆக்சசபிள் அண்ட் ட்ரஸ்டட் பேங்க் வந்து நம்ம காமன் மேனுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவங்களோட விஷன். அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸ்னாலே they cannot offer loans, they cannot issue credit cards, they can issue ATM and debit cards, and they cannot set up subsidiaries, they can accept deposits up to rupees 1 lakh. So please note the differences between payment bank and traditional bank, payment bank and small finance bank. ஓகேங்களா? அதுக்கப்புறம் windfall tax, unprecedented and எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்ஸ் மேல நம்ம போடுற டாக்ஸ் தான் என்ன சொல்றோம், வின்ஃபால் டாக்ஸ் சொல்றோம். அதை வச்சு கவர்மெண்ட்க்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ப்ராடன் பண்ணலாம், சோஷியல் சர்வீஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க திருப்பி போய் கோல்ட் டிபாசிட்ஸ் அந்த மாதிரி இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் பேரிங் கன்சியூமர்ஸ்க்கு ரீபே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய வேஸ்ல இந்த வின்ஃபால் டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு என்னன்னா, இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்னால நம்ம முன்னாடியே பிளான் பண்ண முடியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம போய் பிளான் பண்ணணும். ஸோ இட் இஸ் ரெட்ரோஸ்பெக்டிவ் இன் நேச்சர். அதுக்கப்புறம் வதவன் போர்ட் மகாராஷ்டிரால இருக்கு. இது வந்து 13th மேஜர் போர்ட்டா இருக்கு. அண்ட் இட் இஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி அண்ட் மகாராஷ்டிரா மேரிடைம் போர்டு.
Okay, and please note the 13 major ports of India and India oda coastline வந்து எவ்வளோ kilometers and 95% of India's trade by volume and 68% of India's trade by value வந்து உங்களுக்கு maritime transport மூலியமா தான் நடந்துட்டு இருக்கு. So please know how much important ports are and இந்த போர்ட்ஸ் வந்து நம்ம மாடர்னைஸ் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லி சாகர்மாலா ப்ராஜெக்ட் அண்ட் நேஷனல் மேரிடைம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்கோம். அண்ட் காமராஜர் போர்ட் மட்டும்தான் பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேட், ரிமைனிங் எல்லாமே கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட். ஆனால் இப்போ என்ன நடக்குது, பீட் இன் ஸ்பேஸ், பீட் இன் போர்ட்ஸ், எல்லா செக்டார்ஸ்லுமே பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் நவரத்னா ஸ்டேட்டஸ். உங்களுக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் பிஎஸ்யூக்கு வரணும்னா முன்னாடி அவங்க மினி ரத்னா ஸ்டேட்டஸ் வரணும், கேட்டகரி 1. அண்ட் அவங்க வந்து டாப் டயர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கா இவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப் டு 1000 crores இவங்க they can undertake without approval from the center. ஓகேங்களா? and they should be given excellent or very good rating. and in the 6 performance parameterல நவரத்னா ஸ்டேட்டஸ்க்கு வரணும்னா உங்களுக்கு composite score வந்து 60 or above வரணும். and please know the difference between mini ratna, navaratna and maharatna. பேமெண்ட் பாஸ்கி சர்வீஸ் என்ன, ஓடிபி இல்லாம பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் லைக் ஃபேஷியல் ஸ்கேன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்றது தான். ஸோ செக்யூர்டு வேலை, தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம டீடைல்ஸ் போகாமவே டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்றதுக்காக வந்தது தான் பேமெண்ட் பாஸ்கி சர்வீஸ். ஸோ aspirants, this is for today. Please make a good notes. Please make best use of this initiative. Be consistent. Keep revising. Do well. Thank you.